இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எபிசோட் இன்இக்வாலிட்டி சரிங்களா? நெறைய இன்இக்வாலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து சிலபஸ்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்இக்வாலிட்டி என்ன அப்படின்னா, செபிஷேவ் இன்இக்வாலிட்டி. இந்த செபிஷேவ் இன்இக்வாலிட்டிய வச்சு தான் நம்ம இன்னும் 2, 3 இன்இக்வாலிட்டி வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். செபிஷேவ் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸ்ங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள் சரிங்களா? எக்ஸ்ங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள். அதுல வந்து மீன் வந்து மியூ. அதோட வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நீங்க எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பர எடுத்தாலும், இந்த மீனு, இந்த சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ், இந்த கே இது எல்லாமே இந்த ப்ராபபிலிட்டி இன்இக்வாலிட்டிய சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறது தான். அதாவது என்ன அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் மியூன்றது அகைன் ஒரு ரேண்டம் வேரியபிளா இருக்குமா? அந்த ரேண்டம் வேரியபிளோட சரிங்களா? வேல்யூ அந்த இத வந்து இப்படி எழுதிக்கலாம்ல. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ கே சிக்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்ங்கிறது ரேண்டம் வேரியபிள். அப்ப எக்ஸ் மைனஸ் மியூங்கிறது அகைன் ஒரு ரேண்டம் வேரியபிள். அதுக்கு மாடுலஸ் எடுத்தா அதுவும் ஒரு ரேண்டம் வேரியபிள். அந்த ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டி வேல்யூ எங்கெல்லாம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ கே சிக்மாவா இருக்கோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து அதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதோட ப்ராபபிலிட்டி வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/k ஸ்கொயரா இருக்கும் சரிங்களா? இதுல இங்க கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இது இன்னொரு விதமாவும் எழுதலாம். உள்ள ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் போட்டா வெளியே வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போடணும். சரியா? இது திரும்ப மாறி வருது, நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. இங்கே உள்ள கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா வெளியே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, உள்ள லெஸ் தென் வந்துச்சுன்னா வெளியே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இந்த இடத்துல 1/k ஸ்கொயர் வருது, இங்க 1 மைனஸ் 1/k ஸ்கொயர் வருது. ஸோ இதை நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இது முக்கியமான இன்இக்வாலிட்டி. இது இன்இக்வாலிட்டியை வேற வேற ஃபார்மட்ல எழுதுவாங்க. வேற ஃபார்மட்ல என்னன்னா, இந்த இடத்துல இருக்கிறத ஒரு சியா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்ப கன்சிடர் பண்ணா என்ன ஆகும்? வெளியே இருக்க கே வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? அப்ப கே சிக்மா ஈக்குவல் டு சின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள சி வந்துரும், வெளியே வந்து சிக்மா ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்னு வந்துரும். அதே மாதிரி இங்க இதை சின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா வெளியே என்ன வந்துரும்? 1/k ஸ்கொயர்ன்றது சிக்மா ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்னு வந்துரும். சிக்மா ஸ்கொயருங்கிறது என்னது? வேரியன்ஸ். அதை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு அடுத்த இன்இக்வாலிட்டியில. ஸோ இந்த மூணுமே ஒண்ணுதான். சரிதானா? இதுக்கு அடுத்து பெனாமாயே செபிஷேவ் இன்இக்வாலிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ஜென்ரலா சரிங்களா? முன்னாடி கொடுத்தது வந்து ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு, இங்க கொடுக்குறது ஒரு ரேண்டம் வேரியபிளை வச்சு உருவாகக்கூடிய நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன். இங்க ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள் தான். பட் அது என்னன்னா ஒரு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷனா இருக்கும்போது அதுல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸ் எப்பெல்லாம் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இருக்கோ அதோட ப்ராபபிலிட்டி இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கே வரும் அப்படின்றாங்க. சரிங்களா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கே வரும்ன்றாங்க. இப்ப இதுதான் ஜென்ரலைஸ்டு ஒன். சரிங்களா? இதுதான் ஜென்ரல். இதுதான் ஜென்ரலா வர்றது. இதை வச்சுதான் செப்பிச்சவுமே வந்திருக்கும். அதை கீழே ஃபர்ஸ்ட் மார்க்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னா என்னது? மியூ ஆஃப் மியூ. சரிங்களா? இதை தூக்கி அப்ளை பண்ணீங்களா? இதை தூக்கி இந்த அப்ளை பண்ணீங்களா? ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை கேக்கு பதிலாக கே ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் எடுத்துக்கோம். இப்ப இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட வேரியன்ஸ். அவ கீழே இருக்க வேரியன்ஸ் மேல இருக்க வேரியன்ஸ் ஆகிடும். அதனால 1/k ஸ்கொயர் வந்துரும். சரிங்களா? இப்ப இந்த ஸ்கொயர் போறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மாடுலஸ் எடுத்துருவாங்க. இல்ல மாடுலஸ் எடுத்துறாங்க. மாடுலஸ் எடுக்கனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா இதே மீனிங் தான் கிடைக்குது. ரெண்டும் சேம் மீனிங் தான். ஸோ அப்ப என்னன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இது எப்ப செபிச்சோவ் இன்இக்வாலிட்டியா மாறும் அப்ப அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்து எப்படி செபிச்சோவ் இன்இக்வாலிட்டி கொண்டு வரலாம், என்னென்ன செட் பண்ணா அப்பனா ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இப்படி எடுக்கணும், கேயோட வேல்யூ வந்து இப்படி எடுக்கணும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. அதே இதுல ஜி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக நீங்க மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னு எடுத்தா அதுக்கு பேர் வந்து மார்க்கோவ் இன்இக்வாலிட்டி. இதெல்லாம் நம்மளோட சிலபஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க வேர்டு. சரிங்களா? அதுல கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப சரி இந்த ஜென்ரல் செபிச்சோவ் இன்இக்வாலிட்டியில வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ் பதிலாக மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்ப உள்ள ஜி ஆஃப் எக்ஸ் பதிலாக மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், வெளியே ஜி ஆஃப் எக்ஸ் பதிலாக மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இதுக்கு பேர் தான் வந்து மார்க்கோவ் இன்இக்வாலிட்டி. இந்த மார்க்கோவ் இன்இக்வாலிட்டியே ஜென்ரலைஸ்டு மார்க்கோவ் இன்இக்வாலிட்டின்னு இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இந்த மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் சொல்லுவோம்ல,
அதுல வந்து ஃபர்ஸ்ட் மொமெண்டா வருது. இதே ஆர்த் மொமெண்ட் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அதே மாரி கேயோட வேல்யூ வந்து கேஆர்ன்னு எடுத்துக்கலாம். அப்படி நீங்க எடுக்கும்போது கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா ஜெனரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் மார்க்கோவ் இன்இக்வாலிட்டி அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது. இதுவும் அதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இது ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு பவர் 4த் எக்ஸஸ் ஆகணும். அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 0வா இருக்கணும். அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து சிக்மா ஸ்கொயரா இருக்கணும். இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, அப்ப மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் கே சிக்மாவா இருக்கணும்னா, μ4 மைனஸ் சிக்மா பவர் 4 டிவைடட் பை μ4 பிளஸ் சிக்மா 4 கே பவர் 4 மைனஸ் 2 கே ஸ்கொயர் சிக்மா பவர் 4 வந்து உங்களுக்கு லோயர் பவுண்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து ஜெனரலைசேஷன் ஆஃப் செபிஷேவ் இன்இக்வாலிட்டி. செபிஷேவ் இன்இக்வாலிட்டி மேல பார்த்தோம்ல, அதோட ஜெனரலைசேஷன் என்ன அப்படின்றாங்க. எக்ஸ்ங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள். மீன் வந்து 0. அப்ப நம்ம அதுல எப்படி எழுதணும்? இப்படி எழுதணும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ இஸ் கிரேட்டர் than or equal to k சிக்மா which is less than or equal to 1 by k ஸ்கொயர் எழுதணும். ஞாபகம் இருக்கா? ஸோ அதுல இதோட வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வெறும் எக்ஸ் மட்டும் தான் வரப்போகுது. அடுத்து வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர். அப்ப வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தென் ஃபார் எப்சிலான் கிரேட்டர் than 0. இப்போ என்ன பண்றாங்கன்னா இதை வந்து எப்சிலான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப இது எப்சிலான் சூஸ் பண்ணா முன்னாடி சீன்னு நம்ம போட்டோம் ஞாபகம் இருக்கா? அந்த கான்செப்ட் தான். அப்ப இது என்னவா மாறும்? சிக்மா ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்னு வந்துச்சு. அதுக்கு பதிலா எப்சிலான் சூஸ் பண்ணல எப்சிலான் ஸ்கொயர் வரப்போகுது. ஸோ அப்ப இதுவும் வந்து ஒன்று தான். ஆனா என்னன்னா மீன் வந்து இங்க 0வா எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து அதோட ரிவர்ஸ் கேஸ். சரிங்களா? அதாவது இது ஸ்ட்ரிக்ட்லி இது வந்து கிரேட்டர் than or equal to இது ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமானது என்ன? The validity of Chebyshov inequality we must have k is strictly greater than 1. இந்த k யோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 1 இருந்தா தான் செபிஷேவ் இன்இக்வாலிட்டி ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கன்வர்ஜென்ஸ் பார்க்க போறோம். அதாவது எப்படி வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் வந்து இன்னொரு நம்பருக்கு கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமோ அது மாதிரி ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து இன்னொரு ரேண்டம் வேரியபிளுக்கு கன்வெர்ஜ் ஆகிறத பத்தி படிக்கிறது தான் மோட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். சரிங்களா? மோட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னா என்ன அர்த்தம்? கன்வர்ஜன் எந்த மோட்ல. அப்ப இங்க நிறைய விதமான வேற வேற மோட் இருக்கு. சரிங்களா? அது எல்லாத்துக்கும் நம்ம கன்வர்ஜென்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்ப ரேண்டம் வேரியபிள் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கன்வர்ஜன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? லிமிட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஈஸியா முடிச்சிருவோம். ஆனா இங்க ஒரு ரேண்டம் வேரியபிள் எடுத்தீங்கன்னா அதுக்கு ப்ராபபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதுக்கு மொமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் அதுக்கு இது டிஸ்ட்ரிபியூஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இவங்க ஒவ்வொன்றை வச்சும் அதோட கன்வர்ஜென்ஸை வந்து பேசுறாங்க. சரிங்களா? ஒவ்வொன்றை வச்சும் அதோட கன்வர்ஜென்ஸை பேசுறாங்க. நான் ஒரு தனி பேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே. ஜென்ரலா ஒரு ஃபங்ஷன் சரிங்களா? ஒரு ஃபங்ஷன் வந்து கன்வெர்ஜ் டு இன்னொரு ஃபங்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லது ஒரு சீக்வென்ஸ் கன்வெர்ஜஸ் டு இன்னொரு சீக்வென்ஸ்னா என்ன சொல்லுவோம்? இன்னொரு ஒரு எலமெண்ட் கன்வெர்ஜ் ஆகுதுன்னா என்ன சொல்லுவோம்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வந்து லெஸ் தென் எக்ஸ். நம்ம பொதுவாக இந்த எக்ஸ் அண்ட் டென்ஸ் டு எல்ன்றது படிப்போம். எல் சரிங்களா? லெஸ் தென் எப்சிலான் ஃபார் ஆல் என் கிரேட்டர் than or equal to என் நாட் அப்படின்னு படிப்போம். கரெக்ட் தானா? அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன மீனிங்? அதாவது நம்பர்ஸ் இருக்குல்ல 1 2 3 நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுல ஏதோ ஒரு என் நாட்டுக்கு இப்ப சப்போஸ் என் நாட் 100 இருந்தா அந்த 100க்கு மேல இந்த ரெண்டு வேல்யூவும் கிட்டத்தட்ட சேமா இருக்கும் அப்படிங்கிறது தான் லிமிட்டோட டெபினிஷன். சரிங்களா? லிமிட்டோட டெபினிஷன் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்ங்கிற சீக்வன்ஸ் வந்து எக்ஸ் இப்ப எக்ஸாம்பிள் x1 இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். x2 இங்க இருக்கு. அப்படியே போனீங்கன்னா கரெக்டா இப்ப x100 வந்து இங்க இருக்கு. இந்த x100க்கு அப்புறம் நீங்க எந்த வேல்யூ எடுத்தாலும் அந்த வேல்யூக்கு அதாவது இப்ப x நான் 101 பாக்குறேன். இந்த x 101க்கும் எல்லுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா லெஸ் தென் எப்சிலானா இருக்கும். அதுதான் இந்த லிமிட்டோட மீனிங். லிமிட்டோட மீனிங்கே அதுதான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் ரெண்டுமே என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். அப்ப இத நீங்க ப்ராபபிலிட்டில பேசணும்னா எப்படி பேசுறது? இப்ப xn ன்றது ரேண்டம் வேரியபிள் விச் இஸ் கன்வர்ஜஸ் டு எக்ஸ். சரிங்களா? இது நிறைய ஃபார்முலா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்வர்ஜ் இன் ப்ராபபிலிட்டி. கன்வர்ஜ் இன் ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட். ப்ராபபிலிட்டில கன்வர்ஜ் ஆகுதுன்னா என்னது? அப்படின்னா தென் கன்வர்ஜ் இன் ப்ராபபிலிட்டி எக்ஸ். சரிங்களா? இப்படி நோட் பண்றாங்க. அடுத்தது
அடுத்தது இது என்ன, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா லிமிட் n tends to infinity probability of modulus of xn minus x less than or equal to epsilon is equal to 1. அதாவது என்ன மீனிங் நான் சொல்றேன் உங்களுக்கு தெளிவா புரியுதான்னு பாருங்க. இந்த xnனுக்கும் இந்த xக்கும் இருக்க தூரமானது கம்மியா இருக்கா, அங்க அது எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அந்த எலமெண்டோட ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னவா இருக்கணுமா, ஒன்னா இருக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ரெண்டு ரேண்டம் வேரியபிள் வந்து ஈக்குவல்னா என்ன அர்த்தம்னா, அது எங்கெல்லாம் ஈக்குவலா இருக்கோ அதோட வேல்யூ எல்லாம் எடுத்து அந்த அவுட்கம் எல்லாம் எடுத்து அதுக்கு நீங்க ப்ராபபிலிட்டி வேல்யூ பார்த்து 1 வந்தா அந்த ரெண்டு ரேண்டம் வேரியபிள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி, இப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல்னா என்ன சொல்லுவோம், f of x equal to g of x அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு த டொமைன் அப்படின்னா நம்ம ஈக்குவல் சொல்லுவோம். ரெண்டு ரேண்டம் வேரியபிள் எப்போ ஈக்குவல் சொல்லுவோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா. அப்ப ரெண்டு ரேண்டம் வேரியபிள் ஈக்குவலா இருக்கணும்னா எங்கெல்லாம் ஈக்குவலா இருக்கோ அந்த அவுட்கம் எல்லாம் எடுத்து அதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தா 1 வரணும். அதே மாதிரிதான் இங்க எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எக்ஸ்னா அந்த எக்ஸ்எனுக்கும் எக்ஸுக்கும் இடையில இருக்க இதெல்லாம் கம்மியா இருக்கும் அந்த அவுட்கம் எல்லாம் எடுத்து என்ன, அந்த அவுட்கம் எல்லாம் எடுத்து அதுக்கு நீங்க ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரணும், 1 வரணும். இதுதான் கன்வர்ஜென்ட் ப்ராபபிலிட்டி. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா அல்மோஸ்ட் ஷுவர்லி. சரிங்களா, ரெண்டாவது வந்து அல்மோஸ்ட் ஷுவர்லி, ஆல்மோஸ்ட் ஷுவர்லி அப்படின்றாங்க ரெண்டாவது. இந்த ஆல்மோஸ்ட் ஷுவர்லிக்கு நோட்டேஷன் என்னன்னா இதான் நோட்டேஷன். இதுல என்ன பண்ணிடுறாங்கன்னா லிமிட்டை உள்ள கொண்டு போயிடுறாங்க. என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் லிமிட் n tends to infinity xn is equal to x. இப்ப இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்னன்னா இது வந்து நம்ம அந்த எக்ஸாக்ட் டெஃபினிஷனுக்கு ப்ராபபிலிட்டி பாக்குறோம். இங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க எங்கெல்லாம் இந்த லிமிட் ஆஃப் எக்ஸ்என் வந்து எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கோ ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1 வரணும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா, இது வந்து லிமிட் வேல்யூ பார்க்கும்போது அது எங்கெல்லாம் எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கு, சரிங்களா, அந்த பாயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த அவுட்கம் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி ஒரு செட்டுக்குள்ள போட்டு அதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தா 1 வர்றதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஷுவர்லி. சரிங்களா, அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா கன்வர்ஜ் இன் ஆர்த் மீன். கன்வர்ஜஸ் இன் ஆர்த் மீன். இதை மோட் ஆஃப் கன்வர்ஜன் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால இதை ஃபுல்லா நம்ம பார்க்க தான் செய்யணும். அடுத்தது எக்ஸ்என் கன்வர்ஜ், சரிங்களா, ஆர்த் மீன். எத்தனை மீன், ஆர்த் மீன் ஆஃப் எக்ஸ். இதுக்கு டிட்டோஷன் வந்து இப்படி சம்டைம்ஸ் ஆர்த்து எம்னு மட்டும் போடுவோம். சரிங்களா, இதுக்கு என்னன்னா இப்ப மீன்னா என்னது, ஆர்த்து மீன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் எக்ஸ் பவர் ஆர். அதாவது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்து அதுக்கு ஆர்த்து மீன் பார்க்குறோம். அப்ப அதோட வேல்யூ அதாவது லிமிட் n tends to infinity இதோட வேல்யூ வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர்த் மீன்ல கன்வர்ஜன் அர்த்தம். புரியுதா, லிமிட் n tends to infinity எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா for all r greater than or equal to 1, for all r greater than or equal to 1 இருந்ததுன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அதான் for all கிடையாது, r வந்து greater than or equal to 1 இருக்கணும். அதான் r வந்து 1 விட ஒரு பெரிய நம்பரா இருக்கணும். for all கிடையாது, நீங்க எந்த மீன் சொல்றீங்களோ அந்த மீனுக்கு. இப்ப இதுலயே r equal to 2 இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்குறாங்க. r equal to 2 இருந்தா அதுக்கு பேர் என்னன்னா மீன் ஸ்கொயர், கன்வர்ஜின் மீன் ஸ்கொயர்னு பேரு, அல்லது கன்வர்ஜின் குவாட்ரேட்டிக் மீன் அப்படின்னு பேரு. சரிங்களா, இந்த ரெண்டும் கொடுக்குறாங்க. சரிங்களா, இது கொஞ்சம் ஸ்பெஷலா பாக்குறாங்க இது ரெண்டையும். சரிங்களா, மீன் ஸ்கொயர் அல்லது ஸ்கொயர் மீன் அல்லது குவாட்ரேட்டிக் மீன் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அடுத்து நாலாவது, 3 பார்த்தாச்சா, கன்வர்ஜ் இன் லா. கன்வர்ஜ் இன் லா அல்லது அதுக்கு இன்னொரு பேர், அதாவது இது ரெண்டு இது டிஃபைன் பண்றாங்க, ஆனா அது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஒண்ணு வந்து கன்வர்ஜின் லா, இன்னொன்னு கன்வர்ஜின் டிஸ்ட்ரிபியூஷன். கன்வர்ஜின் டிஸ்ட்ரிபியூஷன் இதை எப்படி கொடுக்குறாங்கன்னா எக்ஸ்என் எல் எக்ஸ் கொடுக்காங்க, கன்வர்ஜின் லா அல்லது சம்டைம்ஸ் கன்வர்ஜின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுக்காங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். இதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்கன்னா லிமிட் n tends to infinity டிஸ்ட்ரிபியூஷன் என்னது, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அப்ப எக்ஸ்என்னுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருக்குமா, அதோட லிமிட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுக்கு லிமிட் கிடைக்கும்.
புரியுதா? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்ப எக்ஸுக்கு ஒரு F1 இருக்கும். அத வந்து இவங்க Fx1 போட்டிருக்காங்க. X2க்கு வந்து ஒரு F2 இருக்கும். அதை Fx2 போட்டிருக்காங்க. இது மாதிரி வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நீங்க லிமிட் எடுத்தீங்கன்னா, அது ஒரிஜினல் எக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனா கிடைச்சதுன்னா, இந்த எக்ஸ்என் அந்த எக்ஸுக்கு கன்வர்ஜின் லா அல்லது கன்வர்ஜின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? மொத்தம் இந்த 4 வகையான கன்வர்ஜென்சி இருக்கு. அதோட வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டிவா இருக்கும். இது இருந்தா அது வரும், அது இருந்தா இது வரும் அப்படின்னு நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் கன்வர்ஜின் ப்ராபபிலிட்டி. அப்ப கன்வர்ஜின் ப்ராபபிலிட்டினா நான் பொதுவான டெபினிஷன் ஃபுல்லா அங்கேயே தெளிவா சொல்லிட்டேன். சரிங்களா? கன்வர்ஜின் ப்ராபபிலிட்டி அப்படின்னா எக்ஸ்ங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸா இருந்து இஸ் செட் டு பி கன்வர்ஜின் ப்ராபபிலிட்டி டு எ ரேண்டம் வேரியபிள் எக்ஸா இருந்தது. இது எல்லாமே சாம்பிள் ஸ்பேஸ்ல டிபெண்ட் பண்ணியிருந்தா இஃப் ஃபார் எப்சிலான் கிரேட்டர் தன் 0 லிமிட் டெண்டன்ஸ் டு இன்ஃபினிட்டி ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் எக்ஸ் வந்து நான் இந்த டெபினிஷன் சொன்னேன். எக்ஸ்என் மைனஸ் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் வந்து ஈக்குவல் டு 0. அதுக்கு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்க ஈக்குவலா இல்லையோ அது எல்லாத்துக்கும் ப்ராபபிலிட்டி வேல்யூ எடுத்து பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரணுமா? 0 வரணுமா? இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான். இது எப்படி எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்கன்றதையும் நான் சொல்லிட்டேன். எக்ஸ்என் மேல பி எக்ஸ் கன்வர்ஜின் ப்ராபபிலிட்டி. இப்ப இதை வச்சு வரக்கூடிய ரிசல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்என்ஸ் ஆர் ஐஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஐஐடின்னா என்னன்னா இண்டிபெண்ட், அதாவது ஐடென்டிக்கலி இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? ஐடென்டிக்கலி அல்லது இண்டிபெண்டன்ட் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே மாதிரி ஒரே டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கணும். ஆனா எல்லாமே வந்து இண்டிபெண்டண்டா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிறாங்க. அதுல வந்து மீன் வந்து 0வாவும் வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயராவும் எடுத்துக்கிறாங்க. அப்ப லிமிட் டெண்டன்சி இன்ஃபினிட்டி எக்ஸ்என் பார் பாக்குறாங்க. அதாவது அந்த எல்லா டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் மீன் பாக்குறாங்க. அது மீன் வந்து எப்பவுமே என்னவா இருக்கு அப்படின்னா கன்வர்ஜின் ப்ராபபிலிட்டியா தான் இருக்குது அப்படின்றாங்க. சோ அதை இன்னொரு விதமா எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நல்லா பாருங்க, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மியூ அண்ட் சிக்மா ஸ்கொயர். அப்படி போடும்போது இங்க இதுக்கு என்ன மீனிங்? நான் இப்பதான் சொன்னேன். இதுக்கு என்ன மீனிங்? எக்ஸ்என் மைனஸ் மியூ கிரேட்டர் தன் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 0னா அப்ப என்ன அர்த்தம்னா எக்ஸ்என் கன்வர்ஜின் ப்ராபபிலிட்டி டு மியூன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸ்என் வந்து அதோட மீனுக்கு கன்வர்ஜ் ஆகுது. எக்ஸ்என் வந்து அதோட மீனுக்கு கன்வர்ஜ் ஆகுது. இப்படி எக்ஸ்என் அதோட மீனுக்கு கன்வர்ஜ் ஆகுறதுக்கு பேரு தான் வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர். இது வந்து பின்னாடி நம்ம தனியாவே படிப்போம். இதுவும் நமக்கு வந்து டைட்டில், அதாவது நம்மளோட சிலபஸ்ல தனி வேர்டாவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர், ஸ்ட்ராங் லா ஆஃப் லார்ஜ் நம்பர். அதை பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா எக்ஸ்ஐங்கிறது இண்டிபெண்ட் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் மியூ அண்ட் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயரா இருந்ததுன்னா தென் எக்ஸ்என் கன்வர்ஜ் ப்ராபபிலிட்டி இன் மியூ. சரிங்களா? டு மியூ. அடுத்தது கன்வர்ஜின் ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டோகாஸ்டிக் கன்வர்ஜென்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா ஸ்டோகாஸ்டிக் கன்வர்ஜென்ஸ். அடுத்தது if a sequence of random variable converge to in probability then it's unique. அது கன்வர்ஜ் ஆகுதுன்னா கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட் வந்து யூனிக். அதை இன்னொரு வேர்ட்ல எப்படி சொல்றாங்க பாருங்க. xn converges to xp in terms of p, xn converges to y in terms of p, then x equal to y. நான் x equal to y னால என்ன மீனிங் சொல்லியிருக்கேன்? probability of x equal to y is equal to 1. அடுத்த ரிசல்ட் இதெல்லாம் நம்ம லிமிட்ல பார்க்கக்கூடிய ரிசல்ட்ஸ் தான். அதே இது இங்கேயும் வரும். சரிங்களா? எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் இன் பியா இருந்தா அப்ப எக்ஸ்என் மைனஸ் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு 0 இன் பி. இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி கேஸ். நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது த லிமிட்டிங் ரேண்டம் வேரியபிள் இஸ் அ டீஜெனரேட் ரேண்டம் வேரியபிள் சே at x equal to c with p of x equal to c1 then xn converges to x is also expressed as the xn converges to c. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இப்ப எக்ஸ்ன்றது ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்கு. அது வந்து ஏதோ ரேண்டம் வேரியபிள் கன்வர்ஜ் ஆகுது. பட் இது வந்து ஒரு டீஜெனரேட் ரேண்டம் வேரியபிளா இருந்தா அதை நீங்க எக்ஸ்னு போடணும்னு அவசியம் கிடையாது. இதை வெறுமனே நம்ம சீனே போட்டுக்கலாம். அதாவது அந்த இடத்துல ஒரு வேரியபிளா போடாம ஒரு நம்பராவே கொடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் டீஜெனரேட் ரேண்டம் வேரியபிள்னா என்ன அர்த்தம். அந்த பாயிண்ட்ல மட்டும் 1 இருக்கும், மற்ற எல்லா பாயிண்ட்லயும் என்ன இருக்கும்? 0 இருக்கும். எக்ஸாம்பிள் இங்கேயே பார்த்தா கூட இந்த இடத்துல நம்ம அதைத்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா மியூங்கிறது வந்து ஒரு நம்பர், எக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ரேண்டம் வேரியபிள். சரிதா? அங்கேயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு நம்பரை தான் கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்தது பாருங்க.
அதாவது சஃபிஷியன்ட் கண்டிஷன் எல்லாம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் சஃபிஷியன்ட் வருது, எங்கெல்லாம் நெசசரி வருது, எங்கெல்லாம் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் வருது பார்த்துக்கோங்க. த சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்சி இன் ப்ராபபிலிட்டி. சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. த ஃபாலோயிங் தியரம் கிவ்ஸ் அ சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டி ஆஃப் அ சீக்வென்ஸ் xn கன்வர்ஜஸ் டு x இன் ப்ராபபிலிட்டி. அதாவது இவங்க சஃபிஷியன்ட் எது குடுக்குறாங்கன்னா, 0க்கு கன்வெர்ஜ் ஆகுறது எப்ப? 0க்கு எப்ப கன்வெர்ஜ் ஆகும்? ஒரு ரேண்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. எப்பன்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xn பவர் r டென்ஸ் டு 0வா இருந்துச்சுன்னா மட்டும்தான் xn கன்வெர்ஜஸ் டு 0வா இருக்கும். அதாவது ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் 0க்கு கன்வெர்ஜ் ஆகணும்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xn பவர் r டென்ஸ் டு 0வா இருந்தா, அப்ப அந்த xn வந்து கண்டிப்பா 0க்கு தான் கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்றாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஓகேவா? இந்த எக்ஸ் இருந்தா அது எக்ஸ் மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதே தான் இங்கேயும். அப்புறம் மேல இருக்க தியரம் படி சொல்றாங்க. இதுக்கு கன்வெர்ஜ் ஆகணும்னா, இந்த வேல்யூ என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். ஞாபகம் இருக்கா? மேல இருக்க தியரத்த அப்படியே இங்க யூஸ் பண்ணி சொல்றாங்க. சரியா? அடுத்தது. இது முக்கியமானது. ஏன் இது முக்கியமானது? இதுல வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் குடுத்துருக்காங்க. அப்ப நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் ரேண்டம் வேரியபிள் கன்வெர்ஜ் இன் ப்ராபபிலிட்டி டு 0வா இருக்கணும் அப்படின்னா, இதுல இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் xn டிவைட் பை 1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் xn டென்ஸ் டு 0. இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கன்வெர்ஜின் ப்ராபபிலிட்டி டு 0வா இருக்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து 10 டு 0வா இருக்கணும். இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து 10 டு 0வா இருந்தா கன்வெர்ஜின் ப்ராபபிலிட்டி டு 0ன்னு அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் மேப்பிங் தியரம். கண்டினியூஸ் மேப்பிங் தியரம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, xn கன்வெர்ஜஸ் டு x இன் ப்ராபபிலிட்டி அண்ட் f இஸ் த ரியல் வேல்யூடு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்தா தென் f ஆஃப் xn கன்வெர்ஜஸ் டு f ஆஃப் x இன் ப்ராபபிலிட்டி. சரிங்களா? அப்ப அதாவது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்தா மட்டும்தான் அந்த கன்வெர்ஜின் ப்ராபபிலிட்டி அதால எடுத்துட்டு போக முடியுது. சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம எப்பயும் லிமிட்ல பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே. என்னது? xn கன்வெர்ஜஸ் டு x, yn கன்வெர்ஜஸ் டு y. அப்ப axn கன்வெர்ஜஸ் டு ax. அதாவது ஒரு 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 கான்ஸ்டன்ட் நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் அந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணக்கூடிய லிமிட்டுக்கு கன்வெர்ஜ் ஆகும். அடுத்து xn பிளஸ் yn கன்வெர்ஜஸ் டு x பிளஸ் y. சரிங்களா? அதே இது லீனியர் காம்பினேஷன் இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுற மாதிரி இந்த இடத்துல ஏன்னு போட்டுக்கணும், இந்த இடத்துல பின்னு போட்டுக்கணும். அப்ப அதுவும் கன்வெர்ஜ் ஆகும். அடுத்து ப்ராடக்ட் xn yn கன்வெர்ஜஸ் டு xy. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, z இஸ் a random variable which is identically equal to 0. சரிங்களா? அப்ப ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு 0 என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் z equal to 0 வந்து 1. சரிங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் z equal to 0 வந்து 1. ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்ப 0க்கு கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப xn கன்வெர்ஜஸ் டு 0, yn கன்வெர்ஜஸ் டு 0, தென் xy கன்வெர்ஜஸ் டு 0. அடுத்தது xn கன்வெர்ஜஸ் டு 0, y is any random variable, then xyn கன்வெர்ஜஸ் xn into y கன்வெர்ஜஸ் டு 0. ஏன்னா xn ஆல்ரெடி கன்வெர்ஜ் டு 0 ஆயிருச்சு. அப்ப நீங்க அதோட எந்த ரேண்டம் வேரியபிள் பெருக்கினாலும் அகைன் அது 0க்கு தான் கன்வெர்ஜ் ஆகும். சரிங்களா? அடுத்தது அல்மோஸ்ட் ஷுயர் கன்வர்ஜென்ட் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் கொடுத்தாங்க. கன்வெர்ஜ் இன் ப்ராபபிலிட்டி வித் 1. கன்வெர்ஜ் இன் ப்ராபபிலிட்டி, கன்வெர்ஜ் வித் ப்ராபபிலிட்டி 1 அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவும் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ப்ராபபிலிட்டி ஆஃப் லிமிட் டெண்டன்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ்என்ஸ் ஈக்குவல் டு எக்ஸா இருக்க போது அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆல்மோஸ்ட் ஷுயர் கன்வர்ஜென்ஸ். இதன் வேற வேற விதமா நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எழுதியிருக்கேன், நீங்க ஒரு பார்வை பார்த்துக்கோங்க. சரியா? அங்க சொன்ன மாதிரியே தான். என்னது? அங்க வந்து இந்த லிமிட் வெளியே இருந்துச்சு. சரிங்களா? இந்த லிமிட் உள்ள இருக்கு. நல்ல டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் எப்சிலான் வந்து 1ஆ இருக்கணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் இருந்தா 0வா இருக்கணும். அதே இது இந்த லிமிட்டுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா சுப்ரீமம் போட்டுட்டு வெளியே லிமிட் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அப்படி கொடுக்கும் போதும் எதுவுமே அதே தான். இந்த சைடு 1 இருக்கணும், இந்த சைடு 0 இருக்கணும். அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க அகைன் இதுக்கு பதிலா யூனியனும் இதுக்கு பதிலா இன்டர்செக்ஷனும் கொடுக்குறாங்க. சரிங்களா? இன்இக்வாலிட்டியை நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. இந்தது இங்க வந்திருக்கும். ஓகேவா? இந்தது இங்க வந்திருக்கும். அதாவது லெஸ் தென்றது இங்க வந்திருக்கும், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இங்க வந்திருக்கும். சரியா? ஆனா ரெண்டுக்குமே என்னதான் வருது? 0 தான் வருது. ஸோ இதெல்லாம் ஆல்டர்னேட் டெஃபினிஷன். சரிங்களா? நீங்க இது வந்து ஜஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டா கேட்கணும்னா கேட்பாங்க. அடுத்தது நொட்டேஷன் ஆல்ரெடி சொன்னதுதான். xn கன்வெர்ஜஸ் டு எக்ஸ்னா ஆல்மோஸ்ட் இயர்லின்றது மேல எழுதிக்கலாம், இல்ல சைட்லயும் எழுதிக்கலாம். அப்ப இதுல இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் என்னென்ன? The strong law of large number is a special case of almost clear convergence. அப்ப weak law of large number வந்து special case of convergent probability. Strong law of large number is a special case of almost sure convergence. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? strong law of large number பின்னாடி நம்ம படிப்போம். அடுத்து ஆல்மோஸ்ட் சுயர் கன்வெர்ஜா இருந்ததுன்னா கன்வெர்ஜின் ப்ராபபிலிட்டி இருக்கும். அப்ப ஏஎஸ் இம்ப்ளைஸ் பி.
சரிங்களா? ஆல்மோஸ்ட் ஷியரா இருந்தா கன்வர்ஜிங் ப்ராபபிலிட்டி இருக்கும். சரிங்களா? கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ. கான்வர்ஸ் இருக்குன்னு அவசியம் இல்ல. எப்ப கான்வர்ஸ் வரும்ன்றத பின்னாடி குடுத்துருப்பாங்க. நான் அப்ப சொல்றேன் நானு. அடுத்தது கன்வர்ஜ் இன் ஆர்த் மீன். அப்ப கன்வர்ஜ் இன் ஆர்த் மீன்னா நான் ஆல்ரெடி இந்த இது நம்ம குடுத்தோம். ஞாபகம் இருக்கா? லிமிட் டெண்டன்சி இன்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஏதோ ஒரு ஆருக்கு அந்த ஆரோட வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் கன்வர்ஜ் இன் ஆர்த் மீன். எப்பயுமே எக்ஸ்பெக்டேஷன் வந்தாலே நான் சொல்லியிருக்கேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து எக்ஸிஸ்டா இருக்கணும். அப்ப மட்டும் தான் நம்ம அதை பத்தி பேசவே முடியும். சரிங்களா? ரைட். அடுத்தது இதுல பாருங்க. இதுல அதே இத திரும்ப சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆரும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்என் பவர் ஆரும் எக்ஸிஸ்ட் ஆனா தான் இது எக்ஸிஸ்டே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சப்போஸ் இப்ப ஆர் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இப்படி வந்துருமா? எக்ஸ்ன்னு வந்துரும். இது வந்து என்ன அப்படின்னா மீன். இது வந்து என்னது? மீன். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்என் கன்வர்ஜிங் மீன். அப்ப ஆர் ஈக்குவல் டூ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஆர் ஈக்குவல் டூ 1 போட்டா மீன். ஆர் ஈக்குவல் டூ 2 போட்டா அதுக்கு பேர் வந்து மீன் ஸ்கொயர். இந்த அடுத்து வரும். இந்த இருக்குல்ல கன்வர்ஜிங் மீன் ஸ்கொயர் அல்லது குவாட்ரேட்டிக் மீன். அது எப்பன்னா ஆர் ஈக்குவல் டூ 2 போட்டா. ஆர் ஈக்குவல் டூ 2 போட்டா அதுக்கு பேர் என்னது? கன்வர்ஜிங் மீன் ஸ்கொயர் ஆர் குவாட்ரேட்டிக் மீன் அப்படின்னு பேரு. சரிங்களா? அடுத்தது. A sequence of random variable converge in mean square to 0. சரிங்களா? மீன் ஸ்கொயர் டு 0வா இருக்கணும் அப்படின்னா இன் சச் அ வே தட் இது வந்து என்னது? அந்த எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் ஆகணுங்கிறது. சரிங்களா? தென் எக்ஸ்என் கன்வர்ஜ் டு 0 வித் ப்ராபபிலிட்டி 1. அப்ப என்ன சொல்றாங்கன்னா மீன் ஸ்கொயர்ல இருந்தாலே சரிங்களா? மீன் ஸ்கொயர்ல இருந்து இந்த கண்டிஷன் இருந்தாலே சரிங்களா? அது ஆல்மோஸ்ட் கன்வர்ஜ் ஆயிரும். புரியுதா? அப்ப நம்ம மொத்தம் இது வந்து நான் பொதுவா 1, 2, 3ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? 1 வந்து இன்ப்ராபபிலிட்டி, 2 வந்து ஆல்மோஸ்ட் கிளியர்லி, 3 வந்து ஆர்த் மீனு, 4 வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப 2 இருந்தா 1 நடக்கும். அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 3ல 3ல ஆர் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 நடக்கும்னு சொல்றாங்க. புரியுதா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல கன்வர்ஜ் டு 0க்கு மட்டும் தான் இந்த ரிசல்ட் ட்ரூ. எல்லா ரேண்டம் வேரியபிளுக்கும் ட்ரூ கிடையாது. இந்த ஒரு செக்ஷனை மட்டும் நீங்க கம்பேர் பண்ணி படிக்கலைன்னா உங்களுக்கு எல்லாமே மறந்துடும் கொஞ்சம் நாள்ல. அதனால தெளிவா கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ப செகண்ட் இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட், தேர்ட்ல ஆர் ஈக்குவல் டு 2 இருந்தா இம்ப்ளைஸ் செகண்ட் எப்பனா கன்வர்ஸ் டு 0க்கு மட்டும்தான். சரிங்களா? அடுத்தது xn converges to x in the rth mean for some r greater than 0. Then xn converges to p converges to x in terms of p. அப்ப நான் முன்னாடியே சொன்னேன் இங்க அதாவது தேர்ட்ல இருந்து 2 நம்மளால போக முடியுதுன்னா 2ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்க போயிடலாம் 1 போயிடலாம். ஆனா இங்க இன்னொரு விஷயம் தெளிவா பார்த்துக்கோங்க அப்படின்னா இங்க 0க்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. பட் இங்க எல்லா ரேண்டம் வேரியபிளுக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? 0க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க மேல. கீழே வந்து எல்லா ரேண்டம் வேரியபிளுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மீன் ஸ்கொயர் இருந்தாலே நம்மளால பி வரைக்கும் டிராவல் ஆக முடியும். மீன் ஸ்கொயர் இருந்தாலே நம்மளால எது வரைக்கும் டிராவல் ஆக முடியுது? பி வரைக்கும் டிராவல் ஆக முடியுது. அதே இது ப்ராபபிலிட்டி 1 இம்ப்ளைஸ் 3 வராது அப்படின்றாங்க. 1 இம்ப்ளைஸ் 3 வராது அப்படின்றாங்க. சரிங்களா? 1 இம்ப்ளைஸ் 3 ஃபார் எனி ஆர். அதாவது ஏதாவது ஒரு ஆருக்கு எக்ஸிஸ்ட் ஆனா கூட நம்ம வந்து கன்வர்ஜன் ஆர்த்து மீன் சொல்லிக்கலாம். சரிங்களா? ஆனா எந்த ஆருக்குமே வராம கூட வராத அளவுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது இஃப் எக்ஸ்என் இஸ் ஆல்மோஸ்ட் சுயர்லி பவுண்டட். பாத்தீங்களா? இது புது வேர்டு. என்னது? எக்ஸ்என்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் சுயர்லி பவுண்டட். அப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் வந்து பவுண்டட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோட அவுட்கம் இருக்கும்ல அந்த அவுட்கமோட இமேஜ். அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் ரேண்டம் வேரியபிளுக்கு இந்த டொமைன்ல இருக்கிறது வந்து அவுட்கம்ஸ் அதாவது சாம்பிள் ஸ்பேஸ். கோடொமைன்ல இருக்கிறது வந்து ஆர். அப்ப இங்க இருக்க அவுட்கமுக்கு இங்க வேல்யூ கிடைக்குமா? இந்த வேல்யூ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது வந்து ஏதோ ஒரு நம்பரை விட கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து ஆல்மோஸ்ட் ஷுவர்லி பவுண்டட். அப்படி ஆல்மோஸ்ட் ஷுவர்லி பவுண்டடா இருந்தா த கான்வர்ஸ் இஸ் ட்ரூ. புரியுதா? இது வந்து 5க்கும் 6க்கும் என்ன வித்தியாசம்னா 6ங்கிறது த கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் 5. அதாவது ஆர்த் மீன் இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டிக்கு போக முடியும். இல்ல ஸ்கொயர் மீன் இருந்தாலே என்னால வந்து ப்ராபபிலிட்டிக்கு போக முடியும். ஆனா ப்ராபபிலிட்டியில இருந்து என்னால ஆர்த் மீனுக்கு வர முடியாது. எப்ப வர முடியும்னா அந்த எக்ஸ்என்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஷியர்லி பவுண்டடா இருந்தா. சரிங்களா? அடுத்தது கன்வர்ஜின் லா அல்லது கன்வர்ஜின் டிஸ்ட்ரிபியூஷன். அது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கன்வர்ஜின் லா அல்லது கன்வர்ஜின் டிஸ்ட்ரிபியூஷன்றதை உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு எக்ஸுக்கும்
ஒவ்வொரு எக்ஸ்எனுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து கன்வர்ஜ் ஆகுற ரேண்டம் வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு லிமிட்டிங் வேல்யூவா இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போறோம்? அது வந்து கன்வர்ஜிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்ல போறோம். இதுல இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப்எக்ஸ் அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைட் கண்டினியூஸ் பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு தெரியாது அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனால இது எங்க ட்ரூவா இருந்தா போதும்? அட் ஆல் கண்டினியூட்டி பாயிண்ட் ஆஃப் எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ்ல மட்டும் இருந்தா போதும். சரிங்களா? அதாவது லிமிட் எங்க போய் எங்க போதும் அந்த லிமிட்டிங் ரேண்டம் வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் கண்டினியூஸா இருக்கோ அங்க மட்டும் நீங்க இந்த வேல்யூ வந்து ஈக்குவலா இருந்தா போதும் அப்படின்றாங்க. இது எப்படிலாம் டினோட் பண்றாங்கன்றத கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன போட்டுக்கலாம்? டி போட்டுக்கலாம், இல்ல கேபிட்டல் டி போட்டுக்கலாம், இல்ல எல் போட்டுக்கலாம், இல்ல எல் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு எல் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி லாக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான். கன்வர்ஜன் லா ஆனாலும் கன்வர்ஜன் டிஸ்ட்ரிபியூஷன்னாலும் ஒண்ணுதான். அது மேலேயும் அதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து கண்டினியூஸ் மேப்பிங். அங்க பார்த்த அதே கான்செப்ட். என்னது? ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்தாலே போதும். அங்க ரியல் வேலிட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பார்த்துப்போம். இங்க ரியல் வேல்யூலாம் மென்ஷன் பண்ணல. வெறுமனே கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்தாலே போதும். அது வந்து எடுத்துட்டு போகும் அப்படின்றது. அடுத்து அங்க பார்த்த மாதிரியே என்னன்னா, ஆனா இங்க இருக்கிறது இதை நோட் பண்ணிக்கோங்க. டஸ் நாட் இம்ப்ளை. சரிங்களா? டஸ் நாட் இம்ப்ளை. அதாவது எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் இன் லா, ஒய்என் கன்வர்ஜஸ் டு ஒய் இன் லாவா இருந்தா எக்ஸ்என் பிளஸ் ஒய்என் நீட் நாட் டு கன்வர்ஜன்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இன் லா. அதே மாதிரி தான் ப்ராடக்ட்டும் டஸ் நாட் இம்ப்ளை வச்சுக்கோங்க. அடுத்து லெக்வியர் கன்டினியூட்டி தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, the sequence of random variable converge in distribution to a random variable இருக்கணும்னா if and only if the sequence of characteristic functions converge pointwise to the characteristic function of x. அதாவது முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்? xn converges to x in distributionனா என்ன அர்த்தம்? இதோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கு லிமிட்டிங்கா இருக்கணும். அதாவது கன்வர்ஜ் ஆகணும். ரியல்ல கன்வர்ஜ் ஆகணும். இப்ப அதையே அவங்க வேற விதமா என்ன சொல்றாங்கன்னா, இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா? இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கன்வர்ஜ் ஆனாலும் உங்களுக்கு என்னதான் பேரா? டிஸ்ட்ரிபியூஷன்ல கன்வர்ஜன் தான் பேரா? சரியா? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல என்ன கன்வர்ஜ்னா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜ். பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜ்னா உங்களுக்கு தெரியும்ல. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பை n ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சாரி இங்க எக்ஸ் n ஈக்குவல் டு லிமிட் இது பை எக்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு. பாயிண்ட் வைஸ் இந்த பாயிண்ட்டை மாத்த எல்லா பாயிண்ட்டுக்குமே கன்வர்ஜா இருக்கும் அப்படின்னு பேரு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு? கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஜிஎஃப் கிடையாது, கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எம்ஜிஎஃப் கிடையாது, நமக்கு கேஜிஎஃப்பும் கிடையாது, இந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனும் கிடையாது. ஆனா வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் மட்டும் இந்த ரூல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் மட்டும் தான் எல்லா இடத்துலயும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. அடுத்தது கன்வர்ஜின் ப்ராபபிலிட்டியா இருந்தா லா. அப்ப 2 இம்ப்ளைஸ் 1ன்னு ஆல்ரெடி படிச்சோம். 3 இம்ப்ளைஸ் 2 வித் 0. 3 இம்ப்ளைஸ் 1 ஆல்வேஸ். இப்ப என்ன சொல்றாங்க? 1 இம்ப்ளைஸ் 4. 1 இம்ப்ளைஸ் 4 பட் கான்வர்ஸ் நாட் ட்ரூ. சரிங்களா? ரைட். அது பார்ஷியல் கான்வர்ஸ்ன்றாங்க. அதாவது கான்வர்ஸ் ஃபால்ஸ் பட் பார்ஷியல் கான்வர்ஸ் என்ன சொல்றாங்க பாப்போமா? பார்ஷியல் கான்வர்ஸ்னா நாட் ட்ரூனா என்ன அர்த்தம்? அப்ப xn கன்வர்ஜஸ் டு எல்லா இருந்தா தட் நீட் நாட் பி கன்வர்ஜ் xn இன் ப்ராபபிலிட்டி. சரியா? ஆனா எப்ப கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னா அந்த லிமிட்டிங் ரேண்டம் வேரியபிள் இருக்குல்ல அது வந்து டீஜெனரேட்டா இருந்தா வருமா? அந்த லிமிட்டிங் ரேண்டம் வேரியபிள் என்னவா இருக்கணுமா? டீஜெனரேட்டா இருந்தா வரும். அதாவது இந்த எக்ஸ் வந்து ஒரு சி எக்ஸ் ஈக்குவல் டு சி நம்ம படிக்கிறோம் லிமிட்டிங் இந்த இது டீஜெனரேட் அதா இருந்தா வரும் அப்படின்றாங்க. அப்ப xn converges to L, then the limiting random variable is a degenerate random variable, then it's converge in probability. சரிங்களா? அதை கீழே அதர் வேர்ட்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க? பிராக்கெட்ல சீன் போட்டுருக்காங்க. ஏன்னா லிமிட்டிங்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி. அதாவது xn converge in probability to a degenerate random variable இருந்தா if and only if கேஸ் கொடுக்குறாங்க. if and only if கேஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா அதோட அந்த இது இருக்குல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அது ஒன்னு ஜீரோக்கோ இல்ல ஒன்னுக்கோ தான் கன்வர்ஜ் ஆகும். வேற எதுக்குமே கன்வர்ஜ் ஆகாது அப்படின்றாங்க. சரியா? அந்த fn ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல அது ஒன்னு ஜீரோ கன்வர்ஜ் ஆகும் இல்ல ஒன்னு கன்வர்ஜ் ஆகும். வேற எது கன்வர்ஜ் ஆகாது. அதாவது எக்ஸ் லெஸ் தென் சிஆர் இருந்தா ஜீரோ கன்வர்ஜ் ஆகும். எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் சிஆர் இருந்தா ஒன்னு கன்வர்ஜ் ஆகும். நான் சொல்றது புரியுதா? நம்ம இதான பார்த்திருக்கோம் லிமிட் டென்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி fn ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? fx ஆஃப் இருக்கணும்ல இது வந்து இப்படி எழுதணும் நம்ம xn fx எழுதணுமா?
இது வந்து ஒவ்வொரு எக்ஸுக்கும் இது மாறிக்கிட்டே வரும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்கெல்லாம் எக்ஸ் லெஸ் தென் சிஆர், இப்ப எக்ஸாம்பிள் நான் சி வந்து இதெல்லாம் 5ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் ஒரு ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்றேன் எக்ஸ்ன்னு. அது வந்து டீஜெனரேட் ரேண்டம் வேரியபிள். சரிங்களா? அப்ப பி ஆஃப் எக்ஸ் வந்து நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 5ஆ இருக்கும்போது 1, மத்த எல்லா இடத்துலயும் 0 அப்படின்னு டிஃபைன் பண்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் இந்த எக்ஸ்க்கு கன்வெர்ஜ் ஆகுது. அதாவது எதுக்குன்னா 5க்கு கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்னா, அப்ப நீங்க இந்த லிமிட் fn ஆஃப் எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா, இஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 5ஆ இருந்தா அது வந்து 0 ஆகும். எக்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to 5ஆ இருந்தா அது 1ஆ மாறும். இந்த 2 வேல்யூ தான் கிடைக்குது. இதை தவிர வேற வேல்யூ கிடைக்காது அப்படின்றாங்க. சரிங்களா? அதைத்தான் கீழே கொடுத்துருக்காங்க. என்னன்னா, this theorem states that if the random variable x is a degenerate random variable, then if and only if case. நான் மேல சொன்னது பார்ஷியல் கான்வர்ஸ்னு சொன்னா அதை அவங்க வந்து if and only if மாத்திட்டாங்க. ஏன்னா எக்ஸ்ங்கிறது இங்க டீஜெனரேட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம இதை வந்து நம்ம 1ன்னு வச்சிருந்தோம். இதை வந்து நம்ம 2ன்னு வச்சிருந்தோம். இதை வந்து நம்ம 3ன்னு வச்சிருந்தோம். இதை வந்து நம்ம 4ன்னு வச்சிருந்தோம். அப்புறம் நான் சொன்னேன் 2 implies 1. ஞாபகம் இருக்கா? அதுக்கடுத்து 3 implies 1. சரியா? அதே இது 1 implies 2ஆ இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் ஆர் பவுண்டடா இருக்கணும். இது ஒரு ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 1 implies 2ஆ இது 3ஆ இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் ஆர் பவுண்டட். அடுத்தது ஆல்மோஸ்ட் ஷுவர்லியா இருந்தா டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ஆர்த் மீனா இருந்தா டிஸ்ட்ரிபியூஷன் வரும். அதே இது ப்ராபபிலிட்டியா இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். பட் இது ரெண்டும் எப்ப இஃப் அண்ட் ஒன்லி இஃபா இருக்கும் அப்படின்னா, இப்ப மேல பார்த்த ரிசல்ட், இந்த ரிசல்ட். சரிங்களா? ஆல்மோஸ்ட் அது என்னவா இருக்கணும் அப்படின்னா, டீஜெனரேட் ரேண்டம் வேரியபிளா இருக்கணும். இருந்ததுன்னா இது ரெண்டும் இஃப் அண்ட் ஒன்லி இஃபா வரும். இந்த ஒரு டயக்ராம் தெளிவா ஞாபகம் இருந்தா கூட ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுல நல்லா கவனிச்சு பாருங்க. இது ரெண்டுக்குமே வெளியே போகுது. தெரியுதா? இது ரெண்டுக்குமே வெளியே போகுது. பட் இங்க இருந்து இங்க வரணும்னா எக்ஸ்டென்ஸ் ஆர் பவுண்டட். இதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே உள்ள வரும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் வெளியே போகணும். எங்க ப்ராபபிலிட்டிக்கு. ஏன்னா அது ரெண்டு தான் வீக். இப்ப நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆல்மோஸ்ட் இயர்லி ஸ்ட்ராங்கு, ஆர்த் மீனும் ஸ்ட்ராங்கு, அதே இது கன்வர்ஜன் ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் வீக்கு, லா வந்து ரொம்பவே வீக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா?